தெலுங்கு சினிமாவுல கொடிகட்டி பறக்கிற டாப் 5 ஹீரோக்களோட சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஜூனியர் என்டிஆர். ட்ரிபிள் ஆர் படத்துக்கு அப்புறமா வேர்ல்டு முழுக்க ஃபேமஸான ஜூனியர் என்டிஆர் 2026 கணக்கின்படி கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேல சொத்து சேர்த்திருக்காரு. இது அவர் படங்கள்ல வாங்கக்கூடிய வருமானம் மட்டும் கிடையாது. இதை தள்ளி அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறாரு, பல பிசினஸ்ல முதலீடும் பண்ணியிருக்காரு. ஒரு படத்துக்கு இப்ப கிட்டத்தட்ட 100 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடிய ஜூனியர் என்டிஆர் இது வரைக்கும் பல வகையான பிசினஸும் பண்ணிட்டு இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராம் சரண். ஒரு காலத்துல மெகாஸ்டார் சிரஞ்சீவியோட மகன் அப்படின்னு அறியப்பட்ட ராம் சரண் இன்னைக்கு தனக்குன்னு ஒரு குளோபல் மார்க்கெட்டையே உருவாக்கியிருக்காரு. அதுவும் ட்ரிபிள் ஆர் படத்துக்கு அப்புறமா இவரோட மார்க்கெட் பயங்கரமா ஏறி இருக்கு. ராம் சரணோட மொத்த சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 1370 கோடி. 2026 வெளியான ஒரு டோலிவுட் வெல்த் எஸ்டிமேட் படி இவர் இப்போதைக்கு ஒரு படத்துக்கு 65 இருந்து 130 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. இதை தள்ளி எக்கச்சக்க பிசினஸ் இவருக்கு போயிட்டு இருக்கு. முக்கியமா இந்தியால இருக்கக்கூடிய பல வகையான பிராண்ட்ஸ்க்கு இவர் அம்பாசடரா இருக்காரு. அதையும் தள்ளி சொந்தமா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சு நிறைய சக்சஸ்ஃபுல்லான படங்களையும் ரிலீஸ் பண்ணிருக்காரு. சவுத் இந்தியன் சினிமாவில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ்லயே ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல கொடிகட்டி பறக்கிறதும் ராம் சரண் தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரபாஸ். பாகுபலி படத்தின் மூலமா இந்தியன் சினிமாவோட வரலாற்றையே மாற்றின பெருமை பிரபாஸ் கொண்டு. அந்த படத்துக்கு அப்புறமா பிரபாஸ் ஒரு தெலுங்கு ஹீரோ மட்டும் கிடையாது, இந்தியாவோட மிகப்பெரிய பேன் இண்டியன் ஸ்டாராகவும் மாறினாரு. 2026 கணக்கின்படி பிரபாஸோட மொத்த சொத்து மதிப்பு 350 கோடி. இப்போதைக்கு ஒரு படத்துக்கு 80 இருந்து 200 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. சில படத்துல சம்பளத்தையும் தாண்டி படத்துக்கு வரக்கூடிய லாபத்துல ஒரு பங்கு ஷேரும் வாங்கிட்டு இருக்காரு. முன்னாடி மாதிரி இல்லாம இப்பெல்லாம் பிரபாஸ் நடிக்கக்கூடிய ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதோட பிசினஸ் பல 100 கோடிகளை தொடுறதுனால இவரோட வருமானமும் பயங்கரமா ஏறி இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மகேஷ் பாபு. தெலுங்கு சினிமாவில் பல வருஷங்களா டாப் ஸ்டாரா இருக்கக்கூடிய மகேஷ் பாபு படங்களையும் தாண்டி விளம்பரங்கள், வணிக முதலீடுகள் அப்படின்னு மகேஷ் பாபு பல வருஷங்களாவே பிசினஸ்லயும் கவனத்தை செலுத்திட்டு தான் வராரு. 2026 கணக்குப்படி மகேஷ் பாபுவோட மொத்த சொத்து மதிப்பு 400 கோடியை தாண்டி இருக்கு. இப்போதைக்கு ஒரு படத்துக்கு 60 இருந்து 100 கோடி வரைக்கும் சம்பளமா வாங்கிட்டு இருக்காரு. இது தள்ளி பல பிராண்ட்ஸ் மூலமாவும் மகேஷ் பாபுக்கு ஒரு நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அல்லு அர்ஜுன். புஷ்பா படத்துக்கு அப்புறமா அல்லு அர்ஜுனோட மார்க்கெட் பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ல பல கோடி சம்பளத்தை ஏத்திட்டாரு. 2026 வெளியான ஈட்டின ஒரு ரிப்போர்ட்டின் படி அல்லு அர்ஜுனோட எஸ்டிமேட்டட் நெட் ஒர்த் கிட்டத்தட்ட 460 கோடியை தாண்டி இருக்கு. இந்த வருமானம் அவர் படத்துல நடிக்கக்கூடிய சம்பளத்துல இருந்து மட்டும் வந்தது கிடையாது. எக்கச்சக்க பிராண்ட்ஸ் கூட கனெக்ட்ல இருக்காரு. பிசினஸ் வெஞ்சர்ஸ், சினிமா மற்றும் ஸ்டுடியோ ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அல்லு அர்ஜுனுக்கு பல விதமான இன்கம் சோர்ஸ் இருக்கு.